Hi friends, welcome to Divya's Educare Academy. நாம் இந்த வீடியோவில் நம்ம லைஃப்பில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ரொம்ப இம்பார்ட்டண்டான அண்ட் ரொம்ப சிம்பிளான இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவில் நீங்களும் என் கூடயே சேர்ந்து இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங் அண்ட் ரொட்டீனில் பேசக்கூடிய சென்டென்சஸ் பார்ப்போம். நாம் எல்லாருமே காலையில் எழுந்தோடனே எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவோம்? காலை வணக்கம் சொல்லுவோம். அது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? குட் மார்னிங். காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் நல்லா தூங்குனீங்களா அப்படிங்கிறத கேட்குறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, நீங்கள் நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்குறத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டிட் யூ ஸ்லீப் வெல்? என் கூடயே சேர்ந்து சொல்லுங்கள். டிட் யூ ஸ்லீப் வெல்? நான் இப்போ தான் எழுந்திரிச்சேன் அப்படிங்கிறத நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்னா, ஐ ஜஸ்ட் ஓக் அப். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ ஜஸ்ட் ஓக் அப். நான் வேலைக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்படிங்கிறத நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்னா, ஐ ஆம் கெட்டிங் ரெடி ஃபார் ஒர்க். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ ஆம் கெட்டிங் ரெடி ஃபார் ஒர்க். நீங்கள காலையில் எழுந்தோடனே ஸ்கூல் அல்லது ஆஃபீஸ்க்கு போவீங்க. இப்போ நான் ஸ்கூல் இல்லைனா ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல். இல்லைனா ஐ ஆம் கோயிங் டு ஆஃபீஸ். என் கூடயே சேர்ந்து சொல்லுங்கள். ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல் ஆர் ஐ ஆம் கோயிங் டு ஆஃபீஸ். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறத have you had breakfast? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். have you had breakfast? எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I am feeling a little tired today. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். I am feeling a little tired today. இன்றைக்கி உன்னுடைய பிளான்ஸ் என்ன? இன்றைக்கி உன்னுடைய பிளான்ஸ் என்ன அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் டுடே? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் டுடே? நான் உன்னைய அப்புறம் கூப்பிட்றேன். நான் உன்னைய அப்புறம் கூப்பிட்றேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ வில் கால் யூ லேட்டர். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ வில் கால் யூ லேட்டர். இந்த நாளை ரொம்ப பாசிட்டிவாக தொடங்குவோம். இந்த நாளை ரொம்ப பாசிட்டிவாக தொடங்குவோம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? லெட்ஸ் ஸ்டார்ட் த டே பாசிட்டிவ்லி. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட் த டே பாசிட்டிவ்லி. அடுத்து வீட்டில் இருக்கும்போது என்னென்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது பார்ப்போம். ப்ளீஸ் அந்த கதவை கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுறியா அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். என் கூடயே சேர்ந்து சொல்லுங்கள். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படிங்கிறத கேன் யூ ஹெல்ப் மீ? என் கூடயே சேர்ந்து சொல்லுங்கள். கேன் யூ ஹெல்ப் மீ? என் புக்கை நீ எங்கே வச்ச அப்படிங்கிறத நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? வேர் டிட் யூ கீப் மை புக்? என் கூடயே சேர்ந்து சொல்லுங்கள். வேர் டிட் யூ கீப் மை புக்? சாப்பாடு ரெடி ஆனோடனே நம்ம அம்மாலாம் நம்மளை கூப்பிடுவாங்களே, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு. அப்போ அந்த சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? த ஃபுட் இஸ் ரெடி. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். த ஃபுட் இஸ் ரெடி. நான் என் ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? நான் என் ரூமை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத ஐ ஆம் க்ளீனிங் மை ரூம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ ஆம் க்ளீனிங் மை ரூம். அந்த லைட்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணு அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? ஸ்விட்ச் ஆஃப் த லைட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஸ்விட்ச் ஆஃப் த லைட். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நான் என் ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத ஐ ஆம் டூயிங் மை ஹோம்ஒர்க். ஐ ஆம் டூயிங் மை ஹோம்ஒர்க். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ மினிட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள்.
ப்ளீஸ் வெயிட் ஃபார் அ மினிட். நீங்கள் ரொம்ப அவசரமான ஒரு வேலையை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் இன் அ ஹரி. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ எம் இன் அ ஹரி. கவலைப்படாத அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் worry. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். டோன்ட் worry. அடுத்தது சில கான்வர்சேஷன் சென்டென்சஸ் பார்ப்போம். நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஹவ் ஆர் யூ. ஹவ் ஆர் யூ. இதுக்கு ரிப்ளை சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் நல்லா இருக்கேன் தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ ஆம் ஃபைன் தேங்க்யூ. ஐ ஆம் ஃபைன் தேங்க்யூ. என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிறத நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத வாட் ஆர் யூ டூயிங். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். வாட் ஆர் யூ டூயிங். நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வாட் ஆர் யூ டூயிங் காய்ஸ். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நீங்கள் வீடியோவை லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? யூ ஆர் லிசனிங் மை வீடியோ. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? உங்கள் கூட பேசிகிட்ருக்கேன். அப்போ நான் எப்படி சொல்லுவேன்? ஐ ஆம் ஸ்பீக்கிங் வித் யூ. உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? நைஸ் டு மீட் யூ. அப்படி இல்லைனா இதை கிளாட் டு மீட் யூன்னு சொல்லலாம். எப்படி சொல்லுவீங்க? நைஸ் டு மீட் யூ ஆர் கிளாட் டு மீட் யூ. அடடா, உங்களை ரொம்ப நாளாக பார்க்கலையே அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க அப்படின்னா லாங் டைம் நோ சி. என் கூடயே சேர்ந்து சொல்லுங்கள். லாங் டைம் நோ சி. அது ரொம்ப நல்ல ஐடியா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? தட்ஸ் அ குட் ஐடியா. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். தட்ஸ் அ குட் ஐடியா. ஆமாம்மா, நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறத நாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்னா ஐ அக்ரி வித் யூ. ஐ அக்ரி வித் யூ. எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் கொஞ்சம் அதை திரும்ப ரிப்பீட் பண்ணுங்களே அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? குட் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். குட் யூ ரிப்பீட் தட் ப்ளீஸ். நீ என்ன தான் சொல்ல வர, நீ சொல்கிறதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னு நம்ம சில டைம் கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? வாட் டு யூ மீன். வாட் டு யூ மீன். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். வாட் டு யூ மீன். அடுத்தது ஃபோன் அண்ட் மெசேஜஸில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் பார்ப்போம். நான் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன், இப்போ முடியல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ வில் டெக்ஸ்ட் யூ. ஐ வில் டெக்ஸ்ட் யூ. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ வில் டெக்ஸ்ட் யூ. நீ எப்போ ஃப்ரீயாக இருக்கியோ அப்போ என்னை கூப்பிடு அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ப்ளீஸ் கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ப்ளீஸ் கால் மீ வென் யூ ஆர் ஃப்ரீ. நீ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தியா, நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஃபோனை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிறத ஐ மிஸ்ட் யுவர் கால். என் கூட ரிப்பீட் பண்ணுங்கள். ஐ மிஸ்ட் யுவர் கால். இதோ நான் வந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? ஐ ஆம் ஆன் மை வே. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஐ ஆம் ஆன் மை வே. சாரி, என்னால் ஆன்சர் பண்ண முடியல அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? சாரி, ஐ குட்ன்ட் ஆன்சர். சாரி, ஐ குட்ன்ட் ஆன்சர். அடுத்தது ஷாப்பிங் அண்ட் அவுட் சைடில் என்னென்ன மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோன்னு பார்ப்போம். இதோடைய விலை என்ன அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? ஹவ் மச் டஸ் திஸ் காஸ்ட். எப்படி கேட்பீங்க? என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஹவ் மச் டஸ் திஸ் காஸ்ட். எனக்கு இதுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் கேட்பீங்க? கேன் ஐ கெட் எ டிஸ்கவுண்ட். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கேன் ஐ கெட் அ டிஸ்கவுண்ட். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம். வேர் இஸ் த ரெஸ்ட் ரூம். நான் இந்த அட்ரஸை தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க?
I am looking for this address. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. I am looking for this address. நீங்கள் ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? Thank you for your help. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. Thank you for your help. அடுத்தது ஃபீலிங்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் பார்ப்போம். நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I am happy today. I am happy today. எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? எனக்கு பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறத I feel nervous. I feel nervous. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I am proud of you. I am proud of you. அது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? That sounds interesting. That sounds interesting. இதை நினச்சா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I am excited about this. I am excited about this. அடுத்து ஸ்டடி அண்ட் ஒர்க் டைமில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் பார்ப்போம். எனக்கு செய்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I have a lot of work to do. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். I have a lot of work to do. நான் இதை இன்றைக்கே முடிச்சிருவேன் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I will finish it today. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். I will finish it today. இதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? Let's discuss this later. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். Let's discuss this later. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? I need some time. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். I need some time. என்னால் முடிஞ்ச வரை நான் என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் எப்படி சொல்லுவோம்னா I am trying my best. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். I am trying my best. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.